ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் நாட்டுக்கோழி சிக்கன் வேப்புடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ்வில் அடிகனமான ஒரு வாணலி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. வாணலி சூடானதும் மெலிசாக கட் பண்ண அரை தேங்காய் பதையை சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் தான் இந்த வேப்புடுக்கு ஹைலைட்டே, அதனால் பொறுமையாக வறுத்துக்கோங்க. தேங்காய் கலர் சேஞ்ச் ஆனதும் 10 பல் பூண்டு சேர்த்து வறுத்துக்கோங்க. பூண்டு தோலோடையே போட்டுக்கலாம். இப்போது தேங்காயும் பூண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் சீரகம், 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்து வறுத்துக்கலாம். இதெல்லாம் இப்போ கொஞ்சம் வறுபட்டுருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 2 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி சில்லி சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இடித்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூட 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போனதும் 500 கிராம் நாட்டுக்கோழியை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே சிக்கன் துண்டுகளை வதக்கி விட்டுக்கலாம். 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே சிக்கன் துண்டுகளை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக குக்கரை மூடி வச்சு 4 விசில் வந்ததும் இறக்கிக்கலாம். அடுத்ததாக அடிகனமான ஒரு கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நேராக கீறி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, அது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரில் வேக வச்ச நாட்டுக்கோழியை இதில் தூக்கி கொட்டிடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி சுண்டி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை போட்டுட்டு
அப்பப்போ சிக்கனை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி முழுமையாக சுண்டிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற வேப்புடு மசாலாவை இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் அடி பிடிக்கும், கவனமாக கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து கிளறி விட்டு இறக்கிக்கோங்க. மணக்க மணக்க ஆந்திரா ஸ்டைல் நாட்டுக்கோழி வேப்புடு தயாராகிடுச்சிங்க. இந்த வேப்புடு ரச சாதத்தோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.